இந்துக்களின் இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் ராசா மீது மக்கள் மிகவும் கோபமாக இருப்பதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் அவரை மக்கள் தோல்வியடைய செய்வார்கள் என்றும் மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் பேசிய அமைச்சர் முருகன், இந்துக்களையும் இந்து மதத்தையும் தரக்குறைவாக பேசுவதையே ராசா வாடிக்கையாக வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழக அரசியலை ஒரு புரட்சி போட்டிருக்கிறது. நாம் எப்படி வெற்றிவேல் யாத்திரை மூலம் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருந்தோம், அதே போல இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலம் பாண்டிச்சேரியும் உட்பட்டு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு செல்வார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீலகிரியிலிருந்து நம்முடைய நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு அதற்காக நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா மேல மக்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மக்கள் எங்கு போனாலும் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் எம்பியோ இங்க இருக்கிற எம்பி ராமனுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டோம் அப்படின்று மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய இறை நம்பிக்கையை கேவலப்படுத்துவது, அதே போல ஏற்கனவே நம்முடைய தாய்மார்களை கொச்சைப்படுத்துவது, பட்டியலின மக்களை கொச்சைப்படுத்துவது, இப்படி தொடர்ந்து மக்களை கொச்சைப்படுத்துவதுதான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வேலையாக இருக்கிறதுடைய இந்த பாராளுமன்றத்தை மேம்படுத்துவதற்கு, மக்களை மேம்படுத்துவதற்கு, இந்த நீலகிரியினுடைய பாராளுமன்ற தொகுதியை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யறது. அவர் லைம்லைட்ல இருக்கணும், மீடியாவில் பேசணும். அதற்காக நம்முடைய இந்து மதத்தையும் இந்துக்களையும் மக்களையும் ஒரு தரைக்குறைவாக பேசுவதை மட்டும்தான் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மக்கள் விடை சொல்லும் விதமாக இன்னும் கொஞ்சம் நாட்களாக இருக்கிறது. அவரை மக்கள், நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மக்களோடு சேர்ந்து நீலகிரி பாராளுமன்றத்திலிருந்து அவர் மிகப்பெரிய தோல்வி அடைந்து அவருக்கு தோல்வியை கொடுக்க வேண்டியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.